வணக்கம். பெயரும் நமது உயர்வும் பகுதி 3இல் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய பார்வையாளர்கள் என்னுடைய சேனல்ல வந்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. உங்களுக்கெல்லாம் மிகவும் நன்றி. என்னுடைய சேனல் நீங்கள் இப்போ இல்லை, எப்பொழுதுமே தொடர்ந்து பார்த்து வாருங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். முடிந்தால் என்னை நேரில் சந்திக்க முயற்சி செய்யுங்கள். முடியவில்லை என்றால் கூட என்னை அலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஏற்படுகின்ற ஐயப்பாடுகளுக்கும் சந்தேகங்களுக்கும் காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி இலவச ஆலோசனை வழங்குகிறேன். என்னை அழைப்பதற்கு நீங்கள் எந்த விதத்திலும் தயங்க வேண்டாம். நான் இந்த நிகழ்ச்சி மூலம் நிறைய பேசுகிறேன். அதில் குறிப்பாக ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த பகுதி 3ல் சொல்ல போகிறேன். அதாவது, நான் சொல்லுகின்ற எழுத்துக்களையும் பெயர்களையும் எண்களையும் தவிர்த்தாலே உங்களுக்கு பாதி வெற்றி நிச்சயம். மீதி பாதி வெற்றிக்கு மட்டும் என்னை சந்தித்தால் போதுமானது. ஆனால் இந்த பாதி வெற்றி கூட நீங்கள் என்னை சந்திக்கணும்னா சந்தேகங்களை கேளுங்க, கேட்டுட்டு அப்புறம் என்னை சந்திங்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தால். அதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் சப்போஸ் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னை சந்திக்க முயற்சி செய்யும் பொழுது உங்களுக்குரிய கட்டண சலுகையும் உண்டு. முடிந்த அளவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, யாருக்காவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கட்டண சலுகையும் உண்டு. சரியா? என்னென்ன பெயர்களையும் என்னென்ன எழுத்துக்களையும் என்னென்ன எண்களையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களுடைய பெயர்களில் ஏஎல்ஏ என்ற எழுத்துக்கள் வரக்கூடாது. தொடர்ச்சியாக ஏஆர்ஏ வரக்கூடாது. தி என்ற எழுத்து வரக்கூடாது. ரன் என்ற எழுத்து வரக்கூடாது. இல் என்ற எழுத்து வரக்கூடாது. இல், நில் இந்த மாதிரி வரக்கூடாது. சரி, எந்த பெயர்கள் வரக்கூடாது? முடிந்து தொடங்குகின்ற பெயர்கள் வரக்கூடாது. என்ன முடிந்து தொடங்குகின்ற பெயர்கள் என்றால் என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்கும் பட்சத்தில் சுரேஷ்குமார், செந்தில்குமார், ரமேஷ்குமார், அனில்குமார் இந்த மாதிரி முடிந்து தொடங்குகின்ற பெயர்களை தயவுசெய்து யாரும் வைத்துக் கொள்ள வேண்டாம். நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நல்லா கேட்டுக்குங்க. எந்த எண்களை தவிர்க்க வேண்டும்? குறிப்பாக 7, 8, 9 பெயர் வைப்பதை நீங்கள் அவசியம் தவிர்க்க வேண்டும். 7, 8 குறிப்பாக தவிர்க்க வேண்டும். அதில் 9 உங்களுடைய ஜாதகத்தில் 9 செவ்வாய் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இல்லை ராசியாதிபதி அல்லது லக்னாதிபதியாக இருந்தால் 9 பெயர் வைக்கும் பட்சத்தில் நீங்கள் பிறந்த தேதி 1-9 கூட்டு எண்ணில் அல்லது 9-1 என்ற கூட்டு எண்ணில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 9ஆம் எண்ணில் பெயர் வைக்கும் பொழுது ஒரு அதிகார பதவி உடையவர்களாகவும் இல்லை ஒரு ஆட்சி செய்கின்ற கூடியவர்களாகவும் ஆளுமை தகுதி உடையவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அதே போல நான் நிறைய பேர்களை சொல்லிட்டு வந்திருக்கிறேன். சரிங்களா? முடிந்து தொடங்குகின்ற பெயர்கள் இதெல்லாம் நீங்கள் முடிஞ்சிடும். என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? எல்லாம் 3 பேர் 4 பேர்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றீங்க. வச்சுருக்காங்க இல்லைன்னு நான் சொல்லவில்லை. நான் உங்களை முடிந்து தொடங்குகின்ற 2 பெயர்களை தான் வைக்க வேண்டாம் என்று சொன்னேன். 3 பெயர்களை வைக்கலாம். இன்னைக்கு நடைமுறை ஆட்சியில் இருப்பவர்கள் கூட ஒரு அமைச்சர் கூட பார்த்தீங்கன்னா 3 பேரை வச்சிருப்பார். நல்ல செல்வாக்கா நல்லா தான் இருக்கார். அவருடைய செயல்பாடுகள் மிகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. யார் என்னெல்லாம் நான் பொதுவாக இந்த நிகழ்ச்சியில் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. ஆனால் அது உங்களுக்கு தெரியும், ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அதே போல் இந்த ஆட்சியாளர்களில் ஒரு சில பெயர்கள் இருக்குது, அந்த பெயர்கள் ஆகாது. நான் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்னுடைய நிகழ்வு நான் தமிழ்நாடு முழுக்க உள்ளூர் தொலைக்காட்சிகளில் இந்த செய்திகளை நான் நிறைய நேரடி ஒளிபரப்பில் பேசிக்கொண்டு வருகிறேன். அதில் குறிப்பாக இந்த ராஜான்ற பெயர்களை கண்டிப்பாக நீங்கள் தவறுங்க. என்ன சார் ராஜாலாம் ரொம்ப சூப்பராக இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. கண்டிப்பாக அவர்கள் சூப்பராக இருப்பார்கள், புகழ்பெற்றவர்களாக இருப்பார்கள், வசதி பெற்றவர்களாக இருப்பார்கள், வசதி மிக்கவர்களாக இருப்பார்கள். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை ஒரு பகுதி செல்வாக்காகவும் ஒரு பகுதி செல்வாக்கு சரிந்தவர்களாகவும் ஒரு சிலர் நிலைக்கு கூட போகக்கூடிய இயல்பாக இருக்கிறார்கள். உங்களுக்கே தெரியும் யார் என்னன்னு பார்த்துருப்பீங்க. நான் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஒரு முறை ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ தேர்தல் சமயம் ஒரு வேட்பாளர் வீடு வீடாக வாக்கு கேட்டு வருகிறார். என்னுடைய வீட்டுக்கு அருகில் வரும் பொழுது
அவருடைய தொண்டர்கள் சொல்லுகிறார்கள், சார் வந்து டிவிலாம் நியூமராலஜி லைவ் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறாங்க, நல்ல ஒரு ஜோதிடர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த வேட்பாளர் கேட்குறார், ஐயா நீங்கள் எனக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. கண்டிப்பாக சொல்லணுமா அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்கண்ணே, நீங்கள் வருத்தப்படக்கூடாது அப்படின்னா. ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் பரவாயில்லைங்க சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், பதவி பெறுவீர்கள், பதவியும் பறிவும் போகும்ன்றேன். வெற்றி கிடைக்கும், பதவி பறிபோகும்னு. இல்லைங்க எப்படி சொல்கிறீங்கண்ணே? இல்லை அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் பாருங்க, அதுக்காக நான் சொன்னது உங்களுக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஒரு பேருக்குரிய கருத்துக்களை தான் நான் சொல்கிறேன். யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இதுக்காக இந்த பேரை வச்சிருக்கவங்களாம் வந்து நான் ஜோசியர் நம்பரில் ரொம்ப தப்பாக சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் யாரும் தயவுசெய்து என்னை தவறாக புரிஞ்சிக்காதீங்க. உங்கள் நன்மைக்காக மட்டுமே நான் சொல்கிறேன். நிறைய வாழ்க்கை அனுபவத்தை வைத்து சொல்கிறேன். கிட்டத்தட்ட 35-40 வருடங்கள் ஆராய்ச்சி செய்த பிறகுதான் இதெல்லாம் நான் உங்களிடம் துணிவு கொண்டு பேசுகிறேன் என்பதை நீங்கள் முடிந்தால் உங்களையும் உங்கள் பெயர்களையும் திருத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஜாதக பிரகாரம். அதுதான் நான் செய்யக்கூடிய ரொம்ப ஒரு ஆசை. சரி, நான் எப்பொழுதுமே தினமும் ஒரு தகவல் அப்படின்ற விஷயத்துல இன்னைக்கு ஒரு தகவல் சொல்ல போறேன். என்னன்னா, எல்லாருமே இந்த ஜோதிடம் ஜாதகம் பார்க்கல அந்த பரிகாரம் செய்யணும், இந்த பரிகாரம் செய்யணும், அதுக்கு 5000 கொடு, இதுக்கு 10,000 கொடு, இதுக்கு 3000 கொடு. ஒரு சில பரிகாரங்களுக்கு கொஞ்சம் செலவு செய்யணும், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா எல்லா பரிகாரங்களுக்கும் செலவு செய்ய வேண்டுமா? கண்டிப்பா இல்லை பார்வையாளர்களே, தயவுசெய்து மறந்துருங்க. இதோ உங்கள் முன் நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கான எளிய பரிகாரங்களை இப்போ நான் சொல்ல போறேன். நோட் பண்ணி வச்சுக்கங்க, குறிச்சு வச்சுக்கங்க, மனசுல வச்சுக்கோங்க. முதல் தோஷமா நம்ம ஒன்று எடுத்துக்கோம். பெருசா பேசப்படுகிறது வந்து இந்த ஜோதிட உலகில் பேசப்படுவது நாகதோஷமும் காலசர்ப தோஷமும். லக்கணத்திலேயே இல்லை, லக்கணத்துக்கு 2ஆம் இடத்திலேயே இருக்கும் பட்சத்து நாகதோஷம் இல்லையா? அதே போல ராகு கேதுக்கள் மற்ற கிரகங்கள் அடங்கி இருந்தால், எல்லா கிரகங்களும் இப்படி அடைச்சி இங்க இப்படி இருக்கிற மேஷ ராசி இருக்கு, இங்க வந்து இது இருக்குன்னா இதுக்குள்ள இந்த 7 வீட்டுக்குள்ள 1-7 இருப்பாங்க. இந்த 7 வீட்டுக்குள்ள இந்த மற்ற கிரகங்கள் இருந்தால் இது காலசர்ப தோஷம். காலசர்ப தோஷம் என்றால் என்ன? காலசர்ப தோஷம் என்றால் காலமுள்ள மட்டும் இருக்குங்க, காலமுள்ள மட்டும் பாதிக்குங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? பாதிக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 50-60 வயதுக்கு மேல் அந்த பாதிப்புகள் வந்து அந்த காலசர்ப தோஷமானது, நாகதோஷமானது அப்படியே படிப்படியாக கம்மியாயிரும். இந்த நிகழ்ச்சியின் போது இன்னொரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பத்துல அப்பாவுக்கோ இல்லை அம்மாவுக்கோ ஒரு நாகதோஷமோ காலசர்ப தோஷமோ இருக்கும் பட்சத்தில் அவங்க குடும்பத்துல பிறந்த குழந்தைகள் யாரோ ஒருத்தருக்காவது நாகதோஷம் காலசர்ப தோஷம் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நான் நல்ல ஒரு ஜோதிடரா இல்லையான்றதுக்கு இது ஒரு சாட்சி. அதே போல எண்கள் நீதிய பிரகாரம் 4ஆம் எண்ணிலேயோ இல்லைன்னா 7ஆம் எண்ணிலேயோ பெயர் அமைக்கும் பட்சத்தில், இல்லைன்னா பிறந்த தேதியோ பிறந்த உயிரெண்ணோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க ஜாதகத்தை நம்ம பார்க்க வேண்டியதில்லை. உங்க பிறந்த தேதியை பார்த்தாலே உங்களுக்கு நாகதோஷம் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லிடுவேன். அதே மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கு இல்லைன்னு சொல்லிடுவேன். நீங்க வாங்க, நான் ப்ரூவ் பண்றேன். நிறைய பேருக்கு நான் ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன், என்னால் முடியும். அதனாலதான் சொல்றேன், ஜோதிடம் மட்டும் இல்லை, ஜோதிடம் சார்ந்த எண்கணிதமும் நன்றாக வேலை செய்யும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, எளிய பரிகாரம்னு சொன்னீங்களா சார், என்ன சார் அப்படின்னு. குறிப்பா நாகதோஷம் காலசர்ப தோஷம், இந்த நாக சம்பந்தப்பட்ட தோஷம் எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ கோவை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா சோமனூருக்கு பக்கத்துல வாழைத்தோட்டத்து ஐயன் கோயில் இருக்கு, அங்க போனா இது பரிகார நிவர்த்தி ஆகும். அடுத்து ஈரோடு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா தம்பிக்கலை ஐயன் கோயில்னு, திங்களூருக்கு பக்கத்துல தம்பிக்கலை ஐயன் கோயில்னு ஒரு ஊர் இருக்குது. அங்க போனீங்கன்னா ராகு கேதுவுக்கு தனியாகவே சிறு கோயில்கள் அந்த பெரிய கோயிலுக்குள்ள, அது ஒரு சித்தர் கோயில், அந்த சித்தர் கோயிலுக்குள்ளேயே ராகு கேதுக்கு கோயில் வச்சிருக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி ராகு கேது எங்க இருக்கிறாங்களோ அந்த கோயில்ல போய் எந்த வயதுக்குடையவர்களாக இருந்தாலும் சரி, நெய் தீபம் இப்பெல்லாம் 3 ரூபாய்க்கு கிடைக்குது, 5 ரூபாய்க்கு கிடைக்கும் இல்லையா? அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி 11 தீபங்கள் முதற்கொண்டு ஒற்றைப்படையில் போட வேண்டும். 11 தீபங்கள் போட வேண்டும். ஒரு சிலர் வந்து இப்ப வந்து 19 வயசுக்கார் கல்யாணமால நாகதோஷம் இருக்கு, இல்லை 20 வயசுக்கார். நீங்க 20 வயசுக்கார் என்ன பண்ணுங்க, உங்களால சுத்தி வர முடியும், உங்களுக்கு சக்தி இருக்கிறது. நான் என்ன சொல்றேன், நீங்கள் 21 தீபம் ஏற்றுங்க. எப்பொழுதுமே எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸ் சுற்றி வருவார்கள். ஆனா இந்த ராகு கேது மட்டும் இவர்களுக்கு வந்து நேழ் கிரகங்கள் என்று பெயர். இவர்களுக்கு என்று சொந்த வீடு கிடையாது, அடுத்தவர்கள் வீட்டில் இருந்துதான் இவர்கள் மற்ற வேலைகளை செய்வார்கள். அதனால நான் என்ன சொல்றேன்னா, மற்ற கிரகங்கள்லாம் இடமிருந்து வளமாக போவார்கள்,
இந்த 2 கிரகங்கள் மட்டும் வலமிருந்து இடமாக தலைக்கீழ சுற்றுவார்கள். அதனால இந்த 2 கிரகங்களை மட்டும் நீங்கள் தயவு செய்து இடமிருந்து வலமாக வலம் வர வேண்டாம். வலமிருந்து இடமாக தலைக்கீழாக வலம் மாறுங்கள். முடிந்த அளவுக்கு அவர்களுடைய வயது கூட ஒரு விளக்கு சேர்த்து ஒற்றைப்படையில் விளக்கு வைத்து வாருங்கள். அதுவும் எப்படி விளக்கு வைக்க வேண்டும், நீங்க நல்லெண்ண தீபம் வைக்கலாம், இல்லை நெய் தீபம் வைக்கலாம். அது உங்களுடைய வசதியை பொறுத்து இருக்குது. ஒன்றும் இப்போல்லாம் நெய்யெல்லாம் ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லை, அதெல்லாம் வாங்கி ஈஸியாக போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இல்லைங்க சார் ஒரு 150 எண்ணெய் வாங்கினோம்னா நம்ம அப்படி செய்யுங்க. உங்களுக்கு வேண்டியது தீபம் போடணும். அது என்னன்னா தலைக்கீழே சுற்றணும், வலமிருந்து இடமாக சுற்றணும். இப்போ 30 வயசுக்காரனா ஒரு தீபம் கூட சேர்த்து 31 தீபம் போடுங்க. ஒவ்வொரு முறையும் சுற்றி வந்து ஒரு தீபத்தை ஏற்றுங்க. அதாவது என்ன, தீபத்தை ஏற்றிட்டு சுற்ற வேண்டாம், ஒரு முறை சுற்றி வந்துருங்க. வந்துட்டு தலைக்கீழ சுற்றி வந்துட்டு இப்படி சுற்றக்கூடாது, நல்லா கேட்டுங்க, இப்படி போகணும். இப்படி வந்து ஒரு தீபத்தை ஏற்றுங்க, அப்புறம் 2வது இப்படி வாங்க, அப்புறம் 3வது இப்படி ஏற்றணும். சரி, சப்போஸ் ஒரு 60 வயதுக்காரர் வந்து அப்படி செய்கிறாங்கன்னு வச்சுக்க, அவங்களுக்கு என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க? அந்த 60 வயதுக்காரங்களாம் என்ன பண்ணுங்க, உங்களால் சக்தி இருந்தால் சுற்றுங்க. அப்படி இல்லைன்னா வெறும் 11 தீபங்கள் ஏற்றி வலமிருந்து இடமாக நீங்கள் வாங்க. அது உங்களுக்கு வெற்றி அளிக்கும்.